ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜெனியஸ் ஏகே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப்பில் சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் நம்ம எடிட்டிங்க்கு, அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் முழுக்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ஷாட் ஆப் ஓப்பனில் இருக்குது. இதில் என்ன புது அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பொதுவாகவே வீடியோ எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, இமேஜ் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, கொலாஜ் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் என்ன புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, வீடியோ எடிட் பண்ணுற ஆப்ஷனில் நான் ஒரு நார்மல் வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு வீடியோவை நான் எடுத்து எடிட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறேன். இதான் இந்த வீடியோ தான் நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஏற்கனவே வழக்கம் போல் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கோம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வாய்ஸ் என்ஹான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஏஐ கட் பக்கத்தில். இந்த வாய்ஸ் என்ஹான்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து அப்டேட் ஆயிருக்கு. அதாவது வாய்ஸ் என்ஹான்ஸுங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு வாய்ஸ் என்ஹான்ஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா, அந்த வாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்குது, ஃபேன் விடுற சத்தம், மிக்சி அரைக்கிற சத்தம், குக்கர் விசில் சத்தம், இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு வாய்ஸ் ஒன்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் மாதிரி நமக்கு இந்த நாய்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபில்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் என்ஹான்ஸு. ஸோ இந்த வாய்ஸ் என்ஹான்ஸ் வந்து புது அப்டேட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஏஐ கட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஐ கட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிற அந்த லாங்குவேஜுக்கெலாம் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால் அது நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி இன்னொரு அப்டேட் இருக்குது, என்ஹான்ஸ்னு ஒன்று இருக்குது, வீடியோ என்ஹான்ஸ்னு. நம்ம வீடியோவே ஹெச்டியாக இருக்கிறதுனால ஸோ நமக்கு இந்த வீடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கிற வீடியோஸ் வந்து ஹெச்டியாக இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்குது, முக்கியமான அப்டேட். இதை தான் சொல்ல வந்தேன். இந்த டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்குது, பட் என் ஃபோனில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் ஆச்சு. இந்த டெம்ப்ளேட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா இது இன்னொரு ஆப் வந்து சப்போர்ட் பண்ணுற ஆப் ஓப்பன் பண்ணுது. ஸோ அதை ஜஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து ஏற்கனவே நம்ம ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஆல்ரெடி. இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து கிளிக் பண்ணோடனே அந்த ஆப்பில் இருந்து டெம்ப்ளேட்ஸ் எடுத்து வரும். அதில் நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதில் ப்ரோ யூஸரும் இருக்குது, வச்சுக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ யூஸரும் நம்ம இது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த டெம்ப்ளேட்டை வச்சிருச்சு அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளை டு இன்ஷாட்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. யூடியூப் ரிலேட்டடாக சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதை தான் நான் அன்றைக்கி வந்து இன்ட்ரோவும் அவுட்ரோவும் வச்சுருக்கேன். ஸோ இதில் கிரியேட் பண்ணதான் இந்த மாதிரி இதில் உங்களுக்கு வேணுங்கிற டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் இந்த ப்ரோ வெர்ஷன் போட்டிருக்கிறது அதெல்லாம் நம்ம ரூபா கட்டினா தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்ளை இன்ஷாட்னு கொடுத்தோம்னா இது இங்கே அப்ளை ஆகிரும். உதாரணத்துக்கு நான் இது அப்ளை இன்ஷாட்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அது இங்கே வந்து என்ன ஆகும், நம்ம எடிட் பண்ணுற இன்ஷாட் ஆப்பில் வந்து அப்ளை ஆகும். அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் அந்த டெம்ப்ளேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் இன்ட்ரோ அவுட்ரோவும் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அஸ்யூஷுவலாக இதில் இருக்கிறதான். அதனால் இந்த இன்ஷாட்டை பொறுத்தவரை இது புது அப்டேட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஹைப்பு கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.